ஹலோ காய்ஸ், நான் தான் எஸ்ஏ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து PlanetSide 2 கேம் பிளே விளாட போகிறோம். நான் இப்போ டெப்ளாய் ஆன ஏரியாவில் எவனோ ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிவி மாதிரி ஒரு பைக் எடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்த இடத்துக்கு திருப்பி போகணும். அந்த உடனே சண்டே ஆரம்பிக்கிறானு. சரி, ஓகே பார்ப்போம். இன்றைக்காச்சும் எதையா பண்ணுறோமா உருப்படியா இந்த கேம்லன்னு. பைக்கு மலை மாதிரிலாம் ஆயிடுது. உள்ளே போகிற வழியவே காணும். எங்கள் ஏரியா தான், ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியும் காணும். ஓகே, நடந்தே போவோம். வண்டி நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை. ஓகே, வந்துட்டோம். உதவி கால் வந்துருச்சு. ஓகே, யாரும் இல்லைன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு கேங் இருக்குது. இன்றைக்கி அந்த ஸ்குவாடும் க்ரியேட் பண்ணல. சரி, நம்மளால் இன்றைக்கி பொறுப்பு தாங்க முடியாது. இது வந்து அசாசினேட் தான் அன்றைக்கி சொன்னல. ஓகே, நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம். அலர்ட் இன்கமிங். ஓகே, நம்ம வந்த நேரம் அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க. மேப்பில் போய் காட்டுறாருங்க. இது மொத்தமே ஒரு 3 கலர் தான் சொன்னல. அதில் வந்து யார் ஜெயிக்கிறானுங்களோ முக்கால்வாசி 50% இவனுக்கு பிடிச்சிட்டானுங்கன்னா 50%ன்னா மொத்த இதில் அவனுக்கு கொஞ்சம் ஓவராக பிடிச்சிட்டானுங்கன்னா அவனுக்கு வந்து ஃபுல் இது கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரீப்ளை ஆகும். 8 9 7 6 5 4 3 2 1. ஓகே, டெப்ளாய் இங்கே டெப்ளாய் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம டெப்ளாய் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம விஆர் ட்ரைனிங் போகலாம். வேணாம், இப்போ ஒதுக்கி விஆர் ட்ரைனிங் வேணாம். இப்போ வந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஏதாவது ஏரியாவை போய் ஆக்கிரமிப்பு பார்ப்போம். இன்ஜினியரிங் எடுத்துப்போம். புது கான்டினென்ட்னால் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ வந்து 200 கிரெடிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம பே பண்ணி வாங்குறது. பே பண்ணி நான் எதுவும் வாங்கலை. ஸோ இது வந்து நம்மளே ஏர்னிங் பாயிண்ட்ஸ் தான். இந்த வந்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்பி மாதிரி 750. இது வந்து அலர்ட் எப்பப்போ ஸ்டார்ட்னு வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. 750 192 வந்து கிரெட்ஸ் பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து வெப்பன்ஸோட இதெல்லாம் வாங்கணும். யாராச்சும் PlanetSide 2 விளாட்றதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் கேம் ஐடியா சொல்கிறேன். ரெண்டு பேர் இருக்கானுங்க. உன்னை வண்டியில் ஏற பார்ப்போம். ஓகே, வண்டியில் ஏற்றிக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம ஃப்ளைட்லேயும் எனக்கு ஃப்ளைட் ஓட தெரியாது அவ்வளோவா. வண்டியை தூக்குறோம். ஓகே, ஒரு 5 பேர் சேர்ந்துருக்கானுங்க. இன்னும் ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோதான், 5 பேர் தான் போல். ஓகே, இந்த நாய்க்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியுமா தெரில, பார்ப்போம். இவன் யார்? கழட்டு பையன் என்னடா பண்ணிகிட்ருக்கா? நல்லா சப்பங்கால் போட்டு உட்காந்துக்கிறான் பக்கத்தில். இவன் எடுக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது ஃப்ளைட் ஓட்டுறது. ஏய் நினச்சேன். ஏய் என்ன பண்ணுறான் இவன்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவனை ஏற்றிருக்கானுங்க. அப்படியே எதையோ போய் பெருசாக செய்ய போகிற மாதிரி தான். ஒன்றுத்தையும் கிழிக்க போகிறது இல்லை. இப்போ அவனுங்க என்னத்தை கிழிக்க போகிறானுங்க பார்ப்போம். ஆனால் இப்போ எப்படி தான் ஃப்ளைட் ஓட்ட கற்றுறானுங்க தெரியல. செம்ம கஷ்டமாக இருக்குப்பா இந்த ஃப்ளைட் ஓட்டுறது. மஸ்கிட்டோ ஒன்று ஒரு சிங்கிள் பிளேயர் ஃப்ளைட் தான். ஒருத்தர் தான் உட்காந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்துருக்கானுங்க.
இவன் என்ன ரிப்பேரிங் எடுத்து சுட்டுட்டு இருக்கான். தலையிலே சொல்லலாம். சரி நம்மளை ஃப்ளைட் வந்து இறக்கி விட்ருவானுங்க, அமைதியாக தான் வரணும். நெட்ஒர்க் பேடு. இப்போ தான் கனெக்ஷன் பார்த்தேன். ஓகே நெட் ஸ்பீட் ஒரு 16 Mbps இருக்குன்னு நான் போட்டேன். என்ன இவனுக்கு இவன் பேர் என்னன்னே தெரியல. ஐயோ மகிழ்ந்துடு செத்தாச்சு. சரி அத்தனமா அவங்ககிட்ட சேட் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. இதில் வந்து ஷார்ட்கட் கீஸ் மாதிரி தான். விஎல்சின்னு நம்ம அவங்ககிட்ட எதாவது சொல்லணும். நான் சும்மா ஃபஸ்ட்டுண்ணா சரி எதாவது பண்ணலான்னு பார்த்தா ரீச் பண்ண ஆயிடுச்சு. சரி கேவலமாக இருக்குது. சூசைட் ஆகிட்டான் தெரியாதனமா. சாதிக்கலான்னு வந்தால் எப்படி பண்ணுறானு. அடுத்து எவனும் ஏற்ற மாட்டான் வண்டியில். பக்கத்தில் ஏதாவது வண்டியை நம்பறது தான் போனோம். அதிசயமாக என்ன வேறு ஃப்ளைட்டில் ஏற்றினானுங்க. அப்பயே நினச்சிருக்கேன். இதில் ஒரு சில பேர் ஜம்ப் வச்சு இன்னும் படுத்த படிக்கையாக தான் இருக்கும். ஓகே எந்திச்சு வந்துட்டான். இன்னும் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு எதிரி டரட் இருக்குதா? ஓகே இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பார்ப்போம். நம்ம ஆளுங்க தான் ஓவர்லோட் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ளைட்டில் வந்தவனுங்க தான். இல்லையா 2 ஃப்ளைட் இருக்குது. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். இது நம்ம பக்கத்துலேயே இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அவனுக்கு ஓவர்லோடிங்கில் இருக்கான். ஓகே இதில் ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தோம் நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சுட்டு பயமுத்துவான் அவனுங்கள. சுடுதை பார்த்து அலறானே. எல்லாமே சுடுறானுங்க. சும்மா ஹெல்ப்பு கத்தி பார்ப்போம். நிஜமாலே போட்டானுங்கப்பா. பக்கத்தில் இருக்க நமக்கு தெரியாமல் போச்சு. ஓகே ரீஸ்பான் ஆகிட்டோம். கனெக்ஷன் வேறு பேட்னு காட்டுது. என்ன போகுது தெரியல. சரி பார்ப்போம். கொஞ்சம் லேக் ஆகும், மன்னிச்சிக்கோங்க. கரெக்டாக ஏதாவது யூடியூப் ரெக்கார்டிங் பண்ணணும். இவனத்தை பாம்பு வச்சிருக்கான். சரி நம்ம ஆளுங்க பாம்பு தான் போல. சரி செத்து கிடக்குறான். இந்த நாய் தான் நான் போட்டான். ஓகே 4 செகண்ட்ஸ் தான் ஆக்கிரமிச்சிட்டானுங்க. ஓகே நம்ம கீழே எவனோ இருக்கானுங்க போகிறோம். ஓகே நான் ஃபெசிலிட்டி கேப்சர் பண்ணிட்டோம். பாயிண்ட்ஸ் வந்து 198 தான் இருக்குது. ஒரு 300 மேலே வந்துட்டேன்னு ஒரு கன் வாங்கலான்ட்ருக்கேன். இந்த கன் மொக்கையாக தான் இருக்குது. எவ்வளோ சுட்டாலும் சாக மாட்டானுங்க. நான் சொல்கிறதே அதிசயம். அதில் கன்று மொக்கையாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுங்களே லூஸ் மாதிரி சுட்டுக்கிறாங்க. ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம ஆண்ட் வேணாம் லைட்டிங். சரி ஒரு 700 எடுத்துருவோம்.
600 எடுத்துகிட்டு போவோம். பட்சத்தில் இன்னொருத்தன கேங்கே வந்துருக்குது. எனக்கு பாம்பு போட்டே சாவடிக்கிறானு. சரி நாத்தம் பிடிச்ச வயலுகளா இருப்பானு போல. இந்த இடத்த நம்ம எப்படியே ஆக்க முடியும். எங்கே இருக்கானுன்னு தெரியல. இது வருவான். ஏய் அவனுக்கு மறைஞ்சு. ஓகே ஓகே இங்கே ஒருத்தன். ஓகே அப்போ 3 பேர் இருக்கானுங்களா? சரி ஆல்ரெடி ஒருத்தன் செத்து கிடக்குறான். இப்போ வந்து நான் வேறு ஒரு கிளாஸ் மாதிரி தான் போனோம். உங்களுக்கு மேக்ஸ் நான் காட்டவே இல்லை. இப்போ மேக்ஸாக மாறி காட்டுறேன். இது வேறு ரீஸ்பான் ஆகிற ரேட் ஆகுது. கைஸ் இந்த வீக்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் மறக்காமல் பாருங்கள். இப்போ இருக்கிற ஒரு 21 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ தனியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஆயிரும். இவனுங்க இங்கே தான் இருப்பான். சரி மேக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தா மறந்துட்டேன். உங்களுக்கு ரகசியமாக தான் போய் ஆகணும். இங்கே தான் இவனுங்க பதுங்கி இருப்பானோ. இப்போ ஒருத்தன் ஓடிட்டான். நம்மளோட கேவலமாக ஷூட் பண்ணுறான். நான் எங்கேயோ சொல்கிறேன் அவன் சாவு. செத்துட்டான் 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 செத்துட்டான். எப்பா இங்கே ஒரே நீராக இருக்கு. வெள்ளம் வந்த டைமில் எடுத்துருக்கானுங்க போல். இல்லை குளமா? குளத்துக்கு நடுவில் எதுவும் கேப்சர் பாயிண்ட் வச்சுருக்கானுங்க. நான் ஃப்ளூக்கில் சுட்டேன். இவன் வந்து இல்லை சைடாக வந்து போடுற செம்ம ஹெல்ப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வருவானுங்க அவனுங்க இப்படி தான். ஓகே நம்ம இப்போ ஒரு டரட் வச்சுப்போம். அப்படின்னா ஐயோ நான் இப்போ நார்மல் கிளாஸில் வேறு இருக்கானா கண்டிப்பாக அவனுக்கு பக்கத்தில் தான் டெப்ளாய் பண்ணியிருப்பானுங்க அவனுங்க வண்டியை. ஓகே இது அவனை ஸ்குவாட் இன்வைட் பண்ணான். ஒருத்தன் தான் எதுக்குடா ஸ்குவாடு சொல்லலாம் வந்துட்டானுங்க. லோட் பண்ணுறதுக்குள்ளே சாவடிச்சிட்றானு. அப்போ பையன்தான் போல். இவ்வளோ நேரம் நிற்கிறேன் நம்மள சுட மாட்டுறானுங்களே. நானே இன்னும் எதுவுமே கற்றுக்கல. நமக்கு மேலே இருக்கான். ஓகே இப்போ மேக்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு மேக்ஸ் வந்து செம பயங்கரமாக இருக்கும். மேக்ஸ் தான் செம்மையாக இருக்கும். ஆனால் அதில் எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இருங்க பண்ணி காட்டுறேன். அதோட சரி இப்போ கிளிக் பண்ணிட்டு எம்எக்ஸ் இதான் மேக்ஸு. ஓகே எப்படி வருது? ஓகே மேக்ஸாக மாறியாச்சு. மேக்ஸ் செம பாடி. ஆனால் வீக்கு தான். பாடி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி. பின்னாடி வந்துட்டு தலையில் சுட்டாங்க ஒன்றாது. நெஞ்சிலே சுட்டானுன்னா செத்துருவான். இங்கே தான் வேணும் ஒருத்தர் இருக்கான். எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலன்னா இங்கே வேறு ஸ்னைப்பர்ஸ் வேறு. ஓகே ஓகே நம்ம ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஆளுங்க இருக்கானுங்க. ஓகே டிஃபெண்ட் பண்ணுவோம் நம்ம. ஏய் ஒரே இடத்துல இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிருவானு ஈஸியாக. கார்ட் போனஸ் நிறையா கிடைக்கும். அதனால தான் கார்ட். இவனுங்க எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் இருந்து வரானுங்க. எங்கே இருக்கானுங்க தெரியலையே. திருப்பி செத்தோன்னா நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கணும். பக்கத்தில் இருந்தனா எங்கே இருக்கானுங்கன்னே தெரில. ஆனால் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கானுங்க. நான் வரத்துக்கே கால் ஹவர் ஆகுது. இவனுங்க எங்கேருந்து வரானுங்க? ஓகே ஓகே ஸ்டீல் ஜென்ரேட்டருக்கு போய் தாக்குறானுங்க. இப்போ எத்தில் அப்படி என்ன ஆகுதுன்னு இதே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. செம்மடி வாங்க போகிறானுங்க. எல்லாரும் அங்கே போய் இப்போ எல்லாம் வந்தால் இங்கே தான் இருக்கானுங்க.
இருக்கான் எங்கேயோ பார்க்குறான் நம்மளுக்கு கண்ணு தெரியலையா அவன் இதோ இருக்கான் எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் வந்து இனிமே பக்கத்திலே நம்மளுக்கு தெரியவே ரிப்பேர் பண்ணுறேன் இதில் வந்து மேக்ஸுக்கு வந்து ரிப்பேர் தான் ஹீலிங் இல்லை ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது என்னன்னு தெரியல ஆனால் இந்த பேரசைட் 2 கேம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு தெரில அவன் சாவல் ஆனால் எங்கே போய் ஒளிஞ்சான்னு தெரில அப்புறம் பக்கத்தில் தான் இருப்பான் ஸ்டெல்த் மோட வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறான் அவன் கூட்ட தலைவர் அங்கே இருக்காரு இந்த சூட்டில் ஜம்ப் அடிக்க மாட்டேன் ஜம்ப் நில்லுங்கடா செத்துட்டேன் ஒரு வழியாக அவனை ஓகே இவ தான் அவன் வீட்டை ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா ஒரு பொம்பளை தான் நினைக்கிறேன் டெட் பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம் ஓகே ரீலோட அனுப்பிட்டோம் ஓகே அப்புறம் நடக்க விட்டானுங்க ஸோ அந்த நடக்கிற சீன் தான் கட் பண்ணிட்டேன் அவ்வளோ தூரம் நடக்க விட்டானுங்க திட்டு பசங்க இதுக்கு தான் இனிமேல் அவனையும் வண்டியில் ஏற்றுவிடா என்னையே வண்டியில் ஏற்றாமல் பண்ணிட்டானுங்க ஓகே எதிரிங்க இருக்கானுங்க பக்கத்தில் இந்த பக்கம்டா வழி சொல்கிறானே தெரியலையே ஆனால் அந்த 2 பேர் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ரிப்பேர் பண்ணுறான் இவன் ரிப்பேர் மேன் இல்லையா ஸ்குவாடில் போய் சேர்ந்தேன் பாரு 3 பேர் தான் இருக்கானு அது இங்கே ஒளிஞ்சிருக்க மாதிரியே தோணுது இதெல்லாம் அழிச்சா நம்மளுக்கு பாயிண்ட் கிடையாது செஞ்சுட்டாங்க என்னன்னு தெரியல நம்ம வர டைம் ஓகே நான் ஈவினிங் ஷூட் பண்ணனால ஆளுங்க கம்மியாக இருக்காங்க சர்வரில் ஆள் இல்லை ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு சர்வரில் ட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி ஒரே கச்சன்னு இருப்பானுங்க ஷூட் பண்ணும்போது மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆளே இல்லை ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ சப்ஸ்கிரைப் ஃபார் SA தமிழ் கேமிங் நன்றி வணக்கம்